இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனம் யோவான் 5:14 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இன்றைக்கு அந்த யோவான் 5:14 இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன வார்த்தையை பார்க்க போகிறோம். பாருங்க, பெதஸ்தா குளத்தங்கரையில் சுகமாக்கப்பட்டான். 38 வருஷமாய் நடக்க முடியாதவன், எங்கும் செல்ல முடியாதவன், நல்ல காரியத்துக்கு போக முடியாதவன், கெட்ட காரியங்களுக்கு போக முடியாதவன், ஆலயத்துக்கு செல்ல முடியாதவன் சுகம் பெற்று ஆலயத்துக்கு வந்து விட்டான். இப்ப அந்த ஆலயத்துக்கு இயேசுவும் வருகிறார். ஆனால் ஆண்டவர், நீ ஆலயத்துக்கு வந்துட்டப்பா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவனை பார்த்து ஷேக்கன் கொடுத்துட்டு போகலை. சில நினைக்கிறாங்க ஆலயத்துக்கு மட்டும் போனால் போதும், எப்படி போனாலும் சரி. கோயிலுக்கு போகிறாங்கல்ல, சில வீட்டில் சில சகோதரிமார்கள் சொல்லுவார்கள், சர்ச்சுக்கு வர்றாரு. ஆமாம் ஆமாம். சில சகோதரிமார்கள் சொல்லுவாங்க, குடித்தாலும் தூங்கிடுவார், சண்டை போட மாட்டார். அதே மாதிரி சில நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு மட்டும் போனால் போதும், கோயிலுக்கு போனால் போதும். சர்ச்சுக்கு போகணும், ஆலயத்துக்கு போகாமல் இருக்கவே கூடாது. அதே நேரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, பாவம் செய்யாத ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். சுகமாக்கப்பட்டவனை பார்த்து சொல்லார், இனி பாவம் செய்யாது. ஆண்டவர் எப்பவுமே முதல்ல எந்த டிமாண்டும் பண்ண மாட்டார். எவ்வளவு பெரிய ஒரு பாவி துரோகி சபைக்குள்ள வந்தாலும் சரி, ஊழியரிடத்துல வந்தாலும் சரி, ஜெபிக்க வந்தாலும் சரி, உடனே அற்புதத்தை செய்வார், அவங்க நம்பத்தக்கதாக, விசுவாசிக்கத்தக்கதாக. அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை, குற்றங்களை சுட்டி காட்டி ஒரு நீதிமானாக, ஒரு பரிசுத்தவானாக, ஒரு நல்ல மனிதனாக, நல்ல மனுஷியாக மாற வழிகாட்டுவார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிறார். நமக்கு வெறும் பக்தி மட்டும் இருந்தா போதாது, நம்ம வாழ்க்கை மாற்றம் அடையணும். இன்னைக்கு நிறைய மார்க்கங்களில் பக்தி இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, தெய்வ நம்பிக்கை இருக்கிறது. தன் தெய்வத்திற்காக எதையும் செய்ய துடிக்கிறார்கள். ஒருவனை கொலை செய்வதற்கு கூட அஞ்ச மாட்டார்கள். ஆனால் தன் வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை, குறைகளை உணர்ந்து நிவர்த்தி செய்கிற அந்த போதனைகளோ ஆலோசனைகளோ இல்லை. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டும்தான் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தன்னுடைய பிழைகளை, மனிதனுடைய குற்றங்களை சுட்டி காட்டி அந்த தவறிலிருந்து மனிதர்களை விடுதலையாக்குகிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதைத்தான் இங்க ஆண்டு சொல்றாரு, எப்ப நீ ஆலயத்துக்கு வந்துட்ட, இனி நீ பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா உனக்கு நீ அதிக கேடானது உண்டாகும், தீமை உண்டாகும். பாவம் என்னது? நம்ம கிராமங்களில் ஐயோ பஞ்சட்ட பாவம், இன்னும் இருக்க குடும்பம் ரொம்ப பாவம், கஷ்டப்படுது. இது பாவம் இல்லை, இது தரித்திரம், இது ஏழ்மை. பாவம் என்றால் என்ன தெரியுமா? நல்ல வார்த்தை நீ மாறணும். பொதுவாக நம்ம ஊர்ல தான் சொல்லுவாங்க, வெறும் பாவம், அந்த குட்டி பாவம், அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த பாவம் இல்லை, அது பாவம் இல்லை. மீண்டும் சொல்லாது, தரித்திரம், ஏழ்மை, வறுமையில் அந்த பிள்ளைங்க இருக்காங்க. பாவம் என்றால் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24:9, தீய நோக்கம் பாவமாம். அதான் பாவம். பாவத்துடைய ஒரிஜினல் டெபினிஷன் அதுதான். தீய நோக்கம் அப்படின்னு என்னது? பாவம் என்பது ஒருவருக்கு தீமை செய்ய நினைப்பதும் தீமை செய்வதும் தான் பாவம். நல்லா புரிஞ்சிடுங்க. ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு தீங்கு செய்வதற்கு அல்லது தீங்கு செய்வது அதான் பாவம். அதாவது ஒரு மனுஷன் நடந்து போற வழியில ஒரு முள்ளை எடுத்து போடுறது பாவம். ஒரு மனுஷன் போகிற இடத்துல தளிக்கி விடுறதுக்கு ஒரு வாழைப்பழ தோலை உரிச்சு போடுறது பாவம். நல்லா புரியணும். இனி ஒரு நாளும் யாரையும் பார்த்து கஷ்டப்படுறவங்களை பார்த்து அனுபவம் படணும், ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் பைபிள் இருக்குது. ஆனா அதே நேரம் அவங்கள பாவம் என்று சொல்லாதீங்க. பாவம் என்றால் தீய நோக்கம், தீய சிந்தனை, தீமை செய்வது, மற்றவர்களை கெடுக்க நினைப்பது,
மற்றவர்களை கெடுக்கிறது, மற்றவர்களுக்கு விரோதமா எழும்போதுதான் பாவம். இதைத்தான் ஆண்டு சொல்றார். எப்பா, நீ 38 வருஷமா நடக்க முடியாம படுத்திருந்த, இப்போ நான் சுகமாக்கிட்டேன், நீ சர்ச்சுக்கு வந்துட்டுப்பா, நீ சர்ச்சுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு மாலை போட்டு நான் பூஜை பண்ண போகல. நீ ஏதோ பெரிய கோயிலை கட்டிட்ட, கோயிலுக்கு வந்துட்ட, பெரிய பக்திமானா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ குடிச்சிட்டு அலையிற, நீ ரவுடித்தனம் பண்ற, ஏமாத்துற, கெட்ட வார்த்தை பேசுற, திருடுற, அதனால உன்னை போட்ட மாட்டேன், கோயிலுக்கு வந்தேன்னு. நீ சர்ச்சுக்கு வந்திருக்கிற, கோயிலுக்கு வந்திருக்கிறன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட குணங்கள், தீய குணங்கள் மாறணும். அது செய்யக்கூடாது. நீ அதை செய்தால் நீ 38 வருஷமா படுத்திருந்த, அதுக்கு மேலே நீ நடக்கும். 68 வருஷம் படுக்க வேண்டி இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீய நோக்கம் பாவம், தீமை செய்வது பாவம். சரி, இருக்கட்டும். இப்போ இந்த பாவத்தில் சில காரியங்களை கொஞ்சம் விவரமாய் இதெல்லாம் பாவம் கொஞ்சம் சுட்டி காட்டிட்டு, அந்த பாவத்தை நம்ம இன்றைக்கு விடுதலை பெறுவதற்கு தான் ஜெபிக்க போறோம். இயேசு கிறிஸ்து பாவத்தில் விடுதலையாக்குகிறார். பாருங்க, முதலாவது உபாகமம் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 15:9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டியிருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து, உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து, அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும், அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும், அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் அவன் உன்னை எச்சரிக்கையாயிரு. குறித்து கர்த்தரிடத்தில் அபயமிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு அப்படி பாவமாயிருக்கும். செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். இது உன் ஏழை சகோதரனுக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுக்காமல் இருந்தால் அது பாவம். சகோதரனுக்கு கொடுக்காம இருக்கிறத கொடுக்காம இருப்பாங்களே யாராவது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்துல இதே மாதிரி 2 சகோதரர்கள் அவங்களுக்குள்ள சொத்துக்களை பிரிக்கிறாங்க. அம்மா அப்பா தான் உயிரோடு இருக்காங்க, பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுல தம்பி கொஞ்சம் கிரிமினல் மைண்ட். கிரிமினல் சொன்னா எப்போ நல்லதை எடுக்கணும். அதனால ஒரு இடத்துல பாதியை மட்டும் அண்ணனுக்கு கொடுத்துட்டு, இனி ஒரு இடத்துல பில்டிங் எல்லாம் இருக்குது, அதை முழுசா அவனுக்கு எடுக்கணும். அப்ப என்னட்டு கான்டாக்ட் பண்ணாங்க. ஏன்னா இவங்க இப்ப சபைக்கு வந்துட்டு இருக்காங்க, நம்ம சர்ச்சுக்கு. அப்போ பாஸ்டர் என்ன செய்கிறது இப்படி நான் சொன்னேன். ஏற்கனவே அந்த குடும்பத்திற்கு சாபம், எப்படி சம்பாதிச்சாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களை கத்தர் இப்ப ஏற்கனவே அவங்க ரட்சிக்கப்பட்டவர் வெளியே வந்துட்டாங்க, நல்லா ஆசீர்வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 3 டாக்குமெண்ட் முடிச்சிருக்கு. குடும்ப விட்டு அவங்கள வெளியே தள்ள போறது. ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, இன்னும் 2 இடம் வாங்கியிருக்காங்க. உங்களை கத்தர் ஆசீர்வச்சிருக்காரு, இன்னும் ஆசீர்வதிப்பாரு. அவங்க தந்தா தரத வாங்குங்க, சண்டையே போட வேணாம், கத்தர் இன்னும் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆதார் கார்டு கொடுக்கவான்னு கேட்டேன். ஆதார் கார்டு கேட்டாங்களா? கொடுத்துருங்கன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு ஒத்துக்கொண்டாங்க. நல்லா பாருங்க. ஆனா நான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். அநியாயமா அவன் எடுத்துட்டு போட்டோம். உலகத்துல யார் வாழ போறது? ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார், கர்த்தர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அனுபவிப்பதற்கு சக்தியை தேவன் தான் கொடுக்கணும். பிரசங்கி புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. ஒருவன் எதை இச்சித்தாலும் தேவன் அவனுக்கு கொடுக்கிறார், ஆனால் அனுபவிக்கிற சக்தி அவனுக்கு கொடுப்பதில்லை. எத்தனை பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் செருப்பு தேஞ்சு போன்னு கையில செருப்பு தூக்கிட்டு அலைகிறான் தெரியுமா? கோடீஸ்வரன் 100 கோடி 200 கோடி 300 கோடி எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கான். செருப்பு தேஞ்சு போன்னு கையில கொண்டு போறான் தெரியுமா? சாதாரண நிலையில் இருக்கிறவளுக்கு செருப்பு இருக்கு, ஷூ இருக்கு, பேண்ட் இருக்கு, சட்டை இருக்கு. ஆண்டவனுக்கு அனுபவிக்க சக்தி கூட கொடுக்கல, பார்த்துட்டு இருக்கிறான். சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லி இருக்கிறாரு, குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அதை பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி இருக்காரு, நடக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை பேசின உடனே அந்த சகோதரன், சரி பாஸ்டர் நீங்க சொல்லிட்டீங்களா, ஓகே. நான் சில நேரத்தில் சில ஆலோசனைகள் கொடுப்பது கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா அது ஃபியூச்சர்ல பயங்கரமா கொண்டு வரும் பாருங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏழை சகோதரனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் பாவம். 2வது பாருங்க, எது பாவம்? உபாகமம் 24வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். உன் சகோதரரிலும்
உன் தேசத்தின் வாசலுள்ள அந்நியரிலும் அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. ஏழை கூலிக்காரனை ஒடுக்காமல் இருப்பாயாக. அவன் வேலை செய்த நாளில்தானே அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட அவன் வேண்டும். கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாயிருக்கிறான். அதை கொடாவிட்டால் அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அவன் முறையிடுவான். உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு அது பாவமாயிருக்கும். உனக்கு பாவமாயிருக்கும். அது பாவமா? எது? கூலிக்காரனுடைய கூலியை கொடுக்காம இருக்கிறது. இந்த கூலி வேலை செய்யறவங்க அன்றன்று கூலியை வாங்கி ஏதாவது வாங்கலான்னு தான் இருப்பாங்க. சிலருக்கு டெய்லி சம்பளம் இருக்கும், கூலி வேலை செய்யணும். சிலருக்கு வார சம்பளம், சிலருக்கு மாத சம்பளம் இருக்கும். சில வேலைக்கெல்லாம் டெய்லி காசு கொடுத்துருவாங்க. சில வேலைக்கெல்லாம் வாரத்துக்கு கொடுப்பாங்க. மாச சம்பளம்னு சொன்னாலே பழைய காலத்தில் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வேலைன்னா வேலை தான், மழை ஆனாலும் வெயில் ஆனாலும் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கலாம். அது வேற. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் பாருங்க. முன்னால் இந்த கூலி வேலைக்கு ஆட்கள் எல்லாம் ஏஜென்ட் மாதிரி கொண்டு போவாங்க. படிப்பறிவு இல்லாத மக்கள். வாரத்துக்கு அல்ல 2 வாரத்துக்கு சம்பளம் கொடுப்பாங்க, சில மாசத்துக்கு கொடுப்பாங்க. அப்போ ஒரு 15 வேலை 20 வேலை செய்தாச்சுன்னா இந்த ஏஜெண்டா கொண்டு போற ஆளு சொல்லுவார், இல்ல நீ 2 நாள் லீவ் போட்ட இடையில உன் ஞாபகம் இல்லையா? உனக்கு படிப்பறிவு இருக்காது, ஞானம் இருக்காது. இந்த மாசம் நீ 22 நாள் தான் வந்த, எப்படி 24 நாள் சொல்ற? அவங்களுக்கு எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. இவர் சும்மா ஒரு புக் எடுத்து காட்டுவார், இங்க பாரு நான் எழுதி வச்சிருக்கேன். எப்படியும் ஒரு மாசத்துல 1 நாள் 2 நாள் சம்பளத்தை ஏமாத்திடுறாங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கெல்லாம் அந்த குடும்பம் எல்லாம் படுற பாடு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வேலைக்காரனுடைய கூலிய கொடுக்காம இருந்தா அது பாவம். அது பாவம். சரி, அடுத்து இருக்க பாருங்க. லேவியராகமம் 24வது அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி எவனாகிலும் தன் தேவனை தூசித்தால் எவனாகிலும் தன் தேவனை தூசித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட கர்த்தருடைய வேண்டும். நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும். ஆம், சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும். பாருங்கள், தேவனுடைய நாமத்தை தூசித்தால் பாவம். சிலர் ஆண்டவரை தூசிக்க பார்த்திருக்கீங்களா? ஏதாவது கொஞ்சம் மரிச்சினி கிழங்கோ புளியை கொண்டு அப்பதான் வெயில போடுவாங்க. லேச மழை விழும் பாருங்க, இடி விழுந்த மழை, விளங்காத போன மழை. ஆண்டவனையும் பாரு, இப்பதான் மழையை பெய்ய பண்ணோம். பெய்யன்னு அதுக்கு வேற மாற்றி வரும், பெய்யன்னா பீயன்னு வரும். இது ஆண்டவர் அறியாத கூட்டம் சொல்றது. ஆண்டவர் அறிஞ்ச கூட்டம் ஒரு கூட்டம் பாருங்க. அதாவது அவங்க நினைக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அவங்க கேட்கறதுல ஒண்ணு குறைஞ்சிச்சுன்னா உடனே ஆண்டவர் தூசிக்கிறது. சர்ச்சை போக மாட்டாங்க, ஆண்டவரை குறை சொல்றது. யோபு பாருங்களேன். யோபு 1வது அதிகாரத்துல யோபு சொல்றாரு, யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10 பிள்ளைகள் மரித்து இருக்கும் போது அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு 2வது அதிகாரத்துக்கு போனா வேலைக்காரங்க போயிட்டாங்க, ஆடு மாடு போயிடுச்சுது, 10 பிள்ளைகள் வீடு இருந்து மரிச்சு போயிட்டாங்க. அவருடைய சரீரத்துல பருக்கள், உச்சந்தல் உள்ளம் கால்வரையிலும் வியாதி. மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்போதான் யோபு சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற, தேவனை தூசிக்கவா? தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? ஆண்டவரை தூசிக்கிற கூட்டம் யாராக உண்டாங்க? என் வாழ்க்கையில நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவனை சந்தித்த பிறகு நானாக ஒரு தீர்மானம் எடுத்ததுல ஒரு முக்கிய தீர்மானம் ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனாகிய கர்த்தரை ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது. 2வது ஜெபிக்காம இருக்கக்கூடாது. இன்று வரையிலும் கிருபையினாலே 25 வருடம், இது 25வது வருடம் இந்த வருஷம் ஊழியம். இதுவரையிலும் ஆண்டவரை எந்த இடத்தில் நான் தூற்றிருந்த குறை சொன்னது? எத்தனையோ போராட்டம் வந்திருக்கிறது, நெருக்கம் வந்திருக்கிறது, அவமானம் வந்திருக்கிறது, நிந்தனை வந்திருக்கிறது, நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கிறது. எத்தனையோ மதில் சுவர்களை தாண்டி இருக்கிறோம், தீச்சுளையை தாண்டி இருக்கிறோம், மதில்களை தாண்டி இருக்கிறோம், எதிர்ப்புகளை தாண்டி இருக்கிறோம். ஆனாலும் என் தேவன் எனக்கு நன்மைதான் செய்வான். எனக்கு தெரியும். ஒரு நாளும் தேவனை நான் தூசித்ததே இதுவரை நான் பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல என் சபை மக்கள் ஆண்டவரை யாராவது குறை சொன்னா எனக்கு பிடிக்காது. அதை தந்தாரா, இதை தந்தாரா, அவனே கொடுத்தாரு, இவனே கொடுத்தாரு, எனக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்யலன்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். ஏன்னா தேவனை குறை சொல்லக்கூடாது, தூசிக்க கூடாது. அவரை தூசிப்பதற்கு நம்ம ஏமாத்துறோம். உலகத்தை படைத்த தேவன் யார்? மனுஷன் தான் குரங்கு. இங்க குதிப்பான், அங்க குதிப்பான், இங்க சாடுவான், ஒரு நாள் இங்கே இருப்பான், ஒரு நாள் அங்கே இருப்பான்.
அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. மனமாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவரை யாரும் அசைக்க முடியாது. அவர் எப்படி நாம் குறை சொல்ல முடியும்? ரோமர் 8 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனை தீமை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், சிறுவலையிலே வீட்டிலிருந்து தூக்கி தூர வீசினாலும், மேலிருந்து தூக்கி தூர வீசினாலும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நாமே ஏதாவது தப்பு பண்ணி தேவனால தண்டிக்கப்படும் போது ஒரு ஆண்டவரை குறை சொல்லும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. நான் தேவனை தூசிக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன்னு இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. அது பாவம். பழைய ஏற்பாடுல கல்லடிச்சு கொல்ல சொல்லிரு. கல்லறிச்சு தேவனை யாரா தூசிச்சா ஆட்களுக்கு முன்னால கொண்டு விட்டுட்டு கல்லை எடுத்து எரிஞ்சு கொல்லணுமா? இன்னைக்கு கிருபையின் காலம், நம்ம தப்பி நிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தப்பி நிக்கிறோம். அடுத்தது எது பாவம் பாருங்க. நீதிமொழிகள் 14:21 வசனத்தை வாசிக்க கேட்போம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அவமதிப்பது, மற்றவங்களை மதிக்காத மாறும்போது தன்னை மிஞ்சின பெருமை, தன்னை மிஞ்சின அகங்காரம், பணத்தின் அகங்காரம், அழகின் அகங்காரம், குடும்பத்தின் அகங்காரம், இது இருக்கும் யாரையும் மதிக்காது. பைபிளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு இடம் பெருமை, அவமதிக்கிறது. தேவன் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அது யாராக இருக்கலாம், ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருக்கலாம், அறியாதவர்களாய் இருக்கலாம். பெருமையில இருக்கிறாங்கல்ல, நான் யார், என் குடும்பம் என்ன, என்னால எல்லாம் சீமன் அகங்காரம் காட்டுறாங்கல்ல, தேவன் எதிர்ப்பார். தேவன் ஒரு மனுஷனை எதிர்த்தாருன்னா அந்த மனுஷன் அடுத்து ஒரு இன்ச்சு கூட அசைய முடியாது. அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், உலகத்துல எல்லாருக்கும் தெரியலாம். உங்களுக்கு தெரியல, பெரிய பெரிய 5000 கோடி 50,000 கோடி சொத்து உள்ளவங்களும் கம்பியை பின்னால இருந்துட்டு வந்திருக்காங்க. சரியா? உலகத்துல பாக்குறேன்ல, பணம் எங்க ஒண்ணு போய் நிக்காது. தேவன் ஒரு மனுஷன் போகிற வழியை தாறுமாறாக்குனார்னா, வழியை அடைச்சார்னா, அவர் பூட்டுற வாசலை ஒருத்தரும் திறக்க முடியாது. வெளிப்படுத்தல் ஒரு வசனம் இருக்குது, அவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அவர் ஒரு இடத்துல ஒரு பூட்டை போட்டார்னா ஒரு வயலும் திறக்க முடியாது. அவர் ஒரு குடும்பத்துக்காக ஒரு வழியை திறந்து விட்டார்னா ஒருத்தரும் பூட்ட முடியாது. கைகளை தட்டு. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மறக்க கூடாது. அறிவு கொடுக்கிறது யாரு? தேவன். ஞானமும் புத்தியும் அவரிடத்தில் வருகிறது. பைபிளை படிச்சு பாருங்க. ஞானமும் புத்தியும் அவரிடத்தில் வருகிறது. தேவன் கொடுக்கிறாரு. நான் அவரு கொடுத்த அறிவை நம்ம வைத்து ஆண்டவரை போற்றாம, நான் அறிவுள்ளவன், நான் அழகுள்ளவன், நான் நினைத்தால் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை கட்டுவேன், இதை இடிப்பேன். கால் தட்டி கீழே விழுந்தால் மூக்கில சுவாசம் இருக்குது தெரியாது. தரைக்கு விழுந்தான்னா தூக்குறோம் பாப்பான், மூக்கில காற்று போகுதான். ஏன்னா எல்லாம் தேவனிடத்தில் வருது. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே உண்டாகிறது. தாவீது சொல்றாரு, உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். யார் கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிறார். இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழுகிறோம், தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இதை இன்றைக்கு மனிதர்கள் அறிந்து கொள்வதில்லை. அதான் மற்றவர்களை அவமதிப்பது, மற்றவர்களை மதிக்காத குணம். அப்படி யாராவது இருக்கிறீர்களா? மனுஷர்களாய் மதிக்காதவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அது பாவம், அது பாவம். அடுத்தது பாருங்க, எது பாவமாம்? யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 7வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை இஸ்ரவேலர் மீறினார்கள். பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்தது உண்டு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ரசிக்கப்படும் முன்னால எனக்கு ஒரு ஃப்ரெண்டு லாயர் உண்டு. நான் மாத்தானம் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்போ சும்மா அவர் ஒரு கேஸுக்கு போயிருந்தாரு. என்னை கூட்டு போனாடே வா அப்படின்னு. அங்கே போனால் ஒரு 17-18 வயசு இருக்க ஒரு பையன், பாருங்க, ஒரு 27-28 வருஷம் சம்பவம். அவனை பிடிச்சி பின் கையை கட்டி காலையும் கட்டி போட்டுருக்கு. பார்த்தா அப்படி போட்டுருக்கு. அந்த நேரத்தில் தக்கலை ஸ்டேஷன் அவர் இன்ஸ்பெக்டர் இங்கே அந்த நேரத்தில் பாருங்க, உண்மை நடந்த சம்பவம். அவர் வேற ஒரு கேஸுக்கு அவர் இங்கே வந்திருக்காரு. அவர் உள்ள வாராரு. இந்த யாருன்னு கேட்டாரு. இப்படி இந்த பேர் தான் த்ரெட்ல பிடிச்சு போட்டது. டேய் எங்கெல்லாம் அவர் ஒரு அடி கொடுத்தாரு.
பார்த்தா இவன் என்ன செய்வாராம் தெரியுமா? இந்த இந்து கோயில் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் நில விளக்குன்னு வச்சுப்பாங்க, குத்து விளக்கு. இதை திருடுறதா, எங்க இருந்தாலும் திருடிடுவானா. திருடி 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 அவனை கண்டுபிடிச்சு கடைசியில உள்ள பிடிச்சு போட்டு எங்கெல்லாம் திருடுன்னு சொல்லி அவனை கட்டி போட்டு கேட்டு ஒவ்வொரு ஏரியாவில் கொண்டு போய் அவனை கொண்டு போயிட்டு இருக்காங்க. சின்ன பையன். ஆனா உண்மையில நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க, இந்த திருட்டுக்கு பின்னால ஒரு ஸ்பிரிட் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை இதே போல ஒரு பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது ஒரு குடும்பம் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய அக்கா பையன் பொருளெல்லாம் திருடுறான், இன்னைக்கு இங்க கூட்டு வந்திருக்கு, எங்க வீட்டில் கொண்டு வச்சிருக்கோம், கன்வென்ஷன் வரணும்னு கூப்பிட்டு வந்து வரல, எங்க வீட்டுக்கு வந்து ஒன்று ஜோமெண்ட் போவீங்களா, நீங்க கை வச்சு அற்புதம் நடக்குன்னு சொல்லி கூப்பிட்டனால நான் போகிற வழியா இருந்தனால அந்த வழியை போனேன். போய் அந்த பையன் ஒரு 18-19 வயசு இருக்கும், கொஞ்சம் மசியா நல்ல குடும்பம், அவனுக்கு திருட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா கரெக்டா திருடுவான். எப்படி திருடுவானு தெரியுமா? அந்த சில வீடுகளில் சர்ச்சை போற வீடுகள்லாம் பார்த்து வச்சுட்டு இவன் எங்க மரத்துல ஏறி உட்காந்துட்டு அவங்க எங்க சாய் வைக்காங்கன்னு பார்த்து அவங்க போனவரை எல்லா பொருளை உள்ள போய் எடுத்துருவான். பணத்தை எடுத்துருவான். அப்ப பாருங்க, அவனுக்கு போய் நான் ஒன்றும் பேசல, ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இவன் மேல் இறங்கட்டு, இவனை இந்த திருட்டு காரியத்தை செய்ய வைக்கிற அந்த ஸ்பிரிட், அந்த பொல்லாதாவி விலகட்டுன்னு ஜெபம் பண்ண ஒரு கட்டு விலகி ஒரு அசுத்தாவி அலக்கழிச்சு பாருங்க, அவனை விட்டு வெளியேறி போச்சுது. அன்னைக்கு அவன் விடுதலை அடைஞ்சான் பாருங்க அந்த பையன். அதோடு அவன் அந்த திருட்டு தலை விட்டான். அப்ப திருடுவது, இனி ஒருவருடைய பொருளை திருடுவதே பாவம். முதலாளியுடைய பொருளை திருடுகிற வேலைக்காரன் பாவம் செய்கிறான். மற்றவருடைய பொருளை திருடி சாப்பிடுகிறவன், விற்கிறவன், அவன் பாவம் செய்கிறான். சிலர் சில இடத்துல வேலைக்கு போவார்கள், முதலாளிமார்கள் பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள், அதிலே திருடுவார்கள். சில பொருட்களை திருடி கொண்டு போவார்கள், வயறு திருடுவார்கள், பிளம்பி பொருட்களை திருடுவார்கள், பெயிண்ட் திருடுவார்கள், பலாப்பழம் திருடுவார்கள், இளநீர் திருடுவார்கள். நல்லா புரிஞ்சு, இது பாவம். அப்ப நீங்க கேட்கலாம், ஓ பாவம், இவரு பாவம் இல்லை, இது ஏன் பாவம்? நல்லா புரிஞ்சுடுங்க. அப்ப இதெல்லாம் பாவம். இப்ப பாருங்க, பாவம் மிகுதியாகும் போது என்ன நடக்குது? எரேமியா 30வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 3 காரியங்களை சுருக்கமா சொல்லி ஜெபிக்க போகிறேன். எரேமியா 30வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள், திரளான உன் அக்கிரமத்து நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கும் வண்ணமாகவும் நான் உன்னை தண்டிப்பேன். கைகளை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க. அன்று சொல்றாரு, உன் பாவம் மிகுதியா போச்சுன்னா கொடியவன் அடிக்கிற மாதிரி அடிப்பான், துன்மார்க்கன் ரவுடி சிலர் அடிப்பான்ல அப்படி அடிப்பாராம். உன்னை நான் தண்டிப்பேன். ஒரு மனிதன், ஒரு மனுஷி, அதாவது அளவுக்கு அடங்காமல் தீமைகளை செய்யும் பொழுது, பாவத்தை செய்யும் பொழுது அவரே அடிக்கிறார். தேவன் அடிப்பார். தகப்பன் சிக்ஷிக்காத புத்திரன் உண்டோ? தகப்பன் நேசிக்கிற பிள்ளையை தேவன் அடிப்பார். மறக்கக்கூடாது. ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆதியாகமம் 4:7 பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். பாருங்க, அழகான வசனம். ஆண்டவர் காயின் ஆபேலுடைய சம்பவத்திலே சொல்லும்போது சொல்றாரு, காயினிடத்திலே, காயினே நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு, நீ பாவம் செய்தால் அந்த பாவம் உன் வீட்டின் வாசல் படியிலே படுத்திருக்கும். ஒரு வீட்டில் நாய் வளர்த்தா அந்த வீட்டிலே அந்த நாய் வாசலை படுத்திருந்தால் உரிமையாளர் போகும்போதும் வாலாட்டு நக்கும், உள்ளே வரும்போதும் வாலாட்டு நக்கும். அதே போல பாவத்தின் விளைவு சாபமாய், பிசாசாய், நோயாய், பில்லி சூரியமாய் படுத்து கிடக்கும். அதான் சில வீட்டுக்குள் இருள். கேட்டான், எவன்கிட்ட மந்திரத்தை போன சொல்லுவான், மந்திரம் பண்ணிட்டான். எவன்கிட்ட கணக்கு கேட்க போன சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஏவி விட்டான். எவன் ஏவனா? புரியலையா? தன்வினை தன்னை சுடும். செய்வன என்னது? நாம் செய்கிற விரதம் செய்வனை, அடுத்தவன் செய்யது ஒன்றும் செய்வன இல்லை, அது ஒன்றும் பலிக்காது. யாக்கோபுக்குமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் 1000 மந்திரவாதிகள் ஒன்று கூடி மந்திரம் பண்ணினாலும், நாம் நடந்து போகிற பாதையிலே தகடுகளை மந்திரம் செய்து பரத்தி போட்டாலும் தலையில் இருக்கிற ஒரு மயிரை கூட அசைக்க முடியாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நம்முடைய தலையில் இருக்கிற மயிர் கூட எண்ணப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. அவ்வளவு வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் நாம் தேவனை அறிந்தும் அறியாதவர்களைப் போல வாழும் பொழுது நாம் செய்கிற பாவத்தின் விளைவு சாபமாய், பிசாசாய், நோயாய், பிரிவினையாய், சண்டையாய், பலகீனமாய் வீட்டுக்குள்ள வந்து படுத்து கிடக்கிறது.
ஐயா, உன் குடி பழக்கம் மாறாம இருந்தா, உன் ரவுடித்தனம் மாறாம இருந்தா, உன் விபச்சார பழக்கம் மாறாம இருந்தா, உன் ஏமாற்று பழக்கம் மாறாம இருந்தா, உன் வீடு எப்படி நல்லா ஆகும்? வீட்டை மாத்தினால் வீடு குடும்பம் நல்லா ஆகுமா? யார் சொன்னது? அது யாருடைய சத்தியம்? உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் மாறணும். மனிதன் தேவ சாயல் உண்டாக்கப்பட்டான். மனிதனை தேவன் அவருடைய சாயல் உண்டாக்கி நல்லதும் கெட்டதும் அறிகிறது ஆடு மாடல்ல, மனுஷனுக்கு அந்த புத்தி இருக்கிறது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு வீட்டில் பிரச்சனை, செய்வனை வைத்து விட்டான், மந்திரம் வைத்து விட்டான், கண்டிஸ்டி போட்டு விட்டான் சொன்னால் அது எப்படி? கிடையவே கிடையாது. அப்படி யாராவது நீங்கள் சிக்கி இருந்தால், ஏமாற்றப்பட்டிருந்தால், அப்படிப்பட்ட கூடத்து பின்னால போனால் அதை விட்டுவிட்டு ஆலயத்துக்கு போங்கள், சபைக்கு போங்கள், சத்தியத்தை கேளுங்கள், உங்க வாழ்க்கை மாறும். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரன் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டினான். குடும்ப இடத்துல தகப்பனார் அவன் பேருக்கு அந்த இடத்துல எழுதி கொடுக்கல. நீ அதில் கட்டுடா, திருமணம் செய், உனக்கு எழுத்தலான்னு சொன்னார். இவன் கட்டினான், திருமணமும் செய்தான். அதுக்கு பிறகு ஒரு பையன் உண்டு. அவன் கொஞ்சம் ஆளு கிரிமினல் மைண்ட், கிரிமினல் குணமுள்ளவன். அவன் மனைவி வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கும் போது அந்த வீட்டில் போய் இருந்து கொண்டான். டேய், அப்பா சொத்துல கட்டின வீடு, எவன் கட்டினா அது எனக்கு பங்குன்னு சொல்லிட்டான். அதில் ஒரு ரூபாய் அவன் செலவு பண்ணலை, வீட்டுக்கு ஒன்றும் செலவு பண்ண மாட்டான். ஆனால் ஆள் ரவுடி பேசியவன். அவனை கண்டு பயந்து மனைவி அந்த மூத்தவனை, புருஷனை அம்மா வீட்டுக்கு கூட்டு போய் அங்கேயே இருந்தார்கள். இவன் இதில் இருந்துக்கிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணினா, எல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறமா எத்தனையோ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணினான். எல்லாம் ஃபெயிலியர், ரொம்ப கஷ்டம். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், விட்டு விட்டுட்டு போனவன். அப்புறம் இவன் கொண்டு சில மந்திரவாதிகள் எல்லாம் கொண்டு காட்டினான். அவன் சொன்னான், உனக்கு வீடு நிலைக்கால தான் குழப்பம். எல்லாம் புரியுதா? அண்ணனுக்கு வீடு, அண்ணனை ஏமாத்தின வீடை எடுத்து வச்சுக்கிட்டு நிலைக்காலம் வடக்கு பக்கமா மாத்துன்னு அதை இடிச்சு மாத்துறதுக்கு பிளான் எல்லாம் நாம பண்ணினா. ஒன்னுலையும் சரியா இல்லை. நல்லா புரிஞ்சு, அண்ணனுக்கு வீட்டை அபகரிச்சு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு வாசல் சரியில்லைன்னா எந்த முட்டாள் பாருங்க. இன்னும் அப்படிதான் முட்டாளுக்கு போயிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், இதெல்லாம் சத்தியம் கிடையாது. இதுதான் சத்தியம். பாவம் வாசற்படியிலே படுத்து கிடக்கும். நாம் செய்கிற பாவத்தின் விளைவு, அநியாயத்தின் விளைவு, அக்கிரமத்தின் விளைவு, குடும்பத்தை கெடுக்கிற விளைவு, திருடுகிற விளைவு நம்ம வீட்டுக்குள்ள வந்து அந்த குடும்பத்தை ஒரு நாளும் முன்னேற விடாது. அதனால்தான் ஒரு சபைக்கு போகும் பொழுது, ஒரு சர்ச்சைக்கு போகும் பொழுது உபதேசத்தை கேட்டு நம்முடைய குணம் மாறும் போது நம்முடைய குடும்பங்கள் தலைக்கிறது. கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 59:1-2, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது தேவன் அவனுக்கு செவி கொடுப்பதில்லை, தேவனுடைய முகம் அவனுக்கு மறைக்கப்படுகிறது. ஆண்டவர் கூப்பிடும் போது செவி கொடுக்க மாட்டார். எல்லாரும் கூப்பிடுறாங்க. திருடனும் கூப்பிடியான், ஏமாத்துக்காரனும் கூப்பிடியான், கள்ளனும் கூப்பிடியான். ஏதாவது கஷ்டம் வந்தாச்சுன்னா எங்கேயாவது போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி போறான். ஆனா கேட்க மாட்டார். நம்ம ஏன்னா தான் வாழ்ந்துட்டு கஷ்டம் வரும்போது கூப்பிட்டா கேட்க மாட்டார். ஆனா நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது. நீதிமான்களுக்கோ வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளிலெல்லாம் அவர்களை விடுவிப்பார். ஆனால் துன்மார்க்கனுக்கு விடுதலை இல்லை. நல்லா புரிஞ்சிடுங்க. நமக்கு உலகத்திலே துன்மார்க்கனுக்கு சம்பவிப்பது நீதிமார்க்கும் சிலத்தை சம்பவிக்கிறார். ஆனால் ஒன்று, நாம் இயேசுவேன்னு கூப்பிட்டால் பதில் வரும். தேவன் இறங்கி வருவார், நியாயம் செய்வார், வெற்றி சிறப்போம். ஆனால் அநியாயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது, போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவன் கூப்பிட்டா தேவன் தன்னுடைய காதுகளை அடைத்துக் கொள்வார், முகத்தை மறைத்துக் கொள்வார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. இதுதான் சில பெரிய பெரிய குடும்பங்கள் அழிந்து போறதுக்கு காரணம். மூன்றாவது, எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்படின்னா பாவம் செய்து செய்து வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தால் ஆத்துமா சாகும். பாருங்க, வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்க கேட்போம்.
பயப்படுகிறவர்களும் ம். அபிவிசுவாசிகளும் பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் கடலிலே என்றார். பங்கடைவார்கள். நல்லா பாருங்க, இப்ப ஒரு மனிதன் மரிக்கும் போது எப்படி கத்தர் பிரிக்கிறது தெரியுமா? நீங்க இந்த கோழி கடையெல்லாம் போனா கோழியை கொஞ்ச நேரத்துல வெட்டி தலையை வெட்டிட்டு 10 நிமிஷத்துல ஈரல் தனியா, காலு தனியா, குடல் தனியா வெட்டிடுவாங்க. பாத்துறீங்களா? பீஸ் பீஸா வெட்டி கவர்ல தத்துறாங்க. பாவமா இருக்கும். பீஸ் பீஸா ஆக்கிடுவாங்க. என்ன வீட்டில் கொண்டு வந்து ஒருத்தன் கழுத்தை கடிப்பான், ஒருத்தன் ஈரலை கடிப்பான், ஒருத்தன் காலை கடிப்பான். டேஸ்ட் தான். நம்மளும் அப்படிதான். செத்து போச்சுன்னா ஒரு ஆளுக்குள்ள 3 பார்ட் இருக்கு, முக்கிய பார்ட். அதாவது ஈரல் குடல் இல்லை, ஆவி, ஆத்துமா, சரீரம். பைபிள் சொல்லுது ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது, ஆத்துமா பரலோகமா நரகமா என்று நியாய தீர்ப்புக்கு போய் பரதேசரை அழைப்பாரு. இதெல்லாம் பைபிள் உள்ள சத்தியம் அங்கே இருக்குது. இந்த ஆவி ஆத்துமா வாழ்ந்த கூடுதான் இந்த மேக்கப் பாடி, வெள்ளையும் சொல்லையும் கருப்பும் சோப்புன்னு அழுகமே அழகில்லையேன்னு. இதுக்கு தான் அழகா ஒரு பழைய ஒரு பேண்ட் வாங்கி போட்டு அது உள்ள யாருன்னா கிழிச்சு விடுவானா பாருங்க. பின்ன ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு அப்புறம் பெட்டியில உள்ள கொண்டு வைக்கும்போது ஒத்தஞ்சிடலாம் லெஃப்ட் ரைட். எனக்கு சிரிப்பு, நான் ஒரு 10-300 அடக்கம் பண்ணியாச்சு. அங்க அந்த நேரம் வருவாங்க குடிச்சு கொண்டு, டேய் கொஞ்சம் மண்ணுக்குள்ள வைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், அடுத்து மண்ணை தூக்கி போட, டேய் லெஃப்ட் ரைட் வச்சு என்னடா ஆச்சு? அதுல பெரிய ஆளா வருது, கோணிக்கிறக்கல. எனக்கெல்லாம் பழைய நான் பழைய ஆளு தானே, கை வச்சு அடிக்கணும் போல இருக்கு. ஆனா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, எனக்கு பொறுமையே தாரம். ஏன்னா ஆவியும் ஆத்துமா வாழ்ந்த வீடு தான் அந்த சரீரம். இது மண்ணு, மண்ணந்து எடுக்கப்பட்ட மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான். இந்த மண்ணை கொண்டு மண்ணில போடுறோம். ஆத்துமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது வரப்போகிறார். நியாய தீர்ப்புக்கு காத்து கிடக்கிறது. எது நியாய தீர்ப்பு? என்ன நடக்கும்? ஜீவ புஸ்தகம் டைரி மாதிரி வைத்திருப்பார். பிறந்தது முதல் மரிக்கிறது வரையிலும் ஒரு டைரி இருக்கும். நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் பொழுது திறக்கப்படும். அவன் செய்த நன்மைக்கு தீமைக்கு தக்கதாக, எப்பொழுது உலகத்தில் வாழும் பொழுது செய்த நன்மை தீமைக்கு தக்கதாய் ஜட்ஜ்மென்ட் தேவன் கொடுப்பார். நரகம் என்றால் நரகத்துக்கு போகும் ஆத்துமா, நித்திய அக்னி, அங்கே புலி சாகாமல் இருக்கும், அக்னி அவியாமல் இருக்கும். இந்த உலகத்தில் நன்மை செய்திருந்தால், மனம் திரும்பி இருந்தால், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், இயேசுவுக்காய் வாழ்ந்திருந்தால், பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால் பரலோக வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை வேண்டும். மரணத்துக்கு பிறகு ஆத்மா சாகக்கூடாது. நல்லா பாருங்க, ஒண்ணு சொல்றேன். நீங்க எத்தனை மரணம் விட்டு போயிருப்பீங்க? மரணம் விட்டு போய் எப்படி அழுவீங்க? அப்பா என்று சொல்லாம போயிட்டீங்களே பாடி அப்படின்னு சொன்னீங்க. உள்ள இருக்க ஆளு போச்சா இல்லையா? அம்மா சொல்லாம போயிட்டீங்களே, எங்கம்மா முக்குத்தி வச்சீங்க, கம்மல் வச்சீங்க, சொல்லாம போயிட்டீங்களா அம்மா? அப்பா உள்ள இருந்த ஆளு போச்சு, ஆவி போச்சு, உயிர் போச்சு, ஜீவன் போச்சு, ஆத்துமா இளைப்பாறுது. தேவ பிள்ளைகளே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு பாவத்திட்டு மனம் திரும்பு. லூக்கா 7வது அதிகாரம் 47-48 ஒரு பாவியான ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 5:17 ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது. இப்படியாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு ஒரு ரட்சணிய நாள். டிவியில கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதுவரையிலும் குடிகாரனாய், ரவுடியாய், துன்மார்க்கனாய், அல்லது திருட்டுக்காரனாய், ஏமாத்துக்காரனாய், விபச்சாரக்காரனாய் இருந்தால் இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தருகிறார். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் இயேசுவை கேட்டு பாருங்கள், உங்கள் பாவத்தை மன்னிப்பார் என்றால் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். அவர் உங்கள் பாவங்களை கழுவி நீதிமானாய் மாற்றி, இன்றைக்கு நீங்கள் மரித்தாலும் நாம் பரலோகத்தில் தேவனோடு கூட போய் வாழ முடியும். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு விஷயம், எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கண்கள் மூடி இருக்கட்டும். இயேசப்பா, என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து உன்னுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும். ஒரு தகப்பனுடைய இளைய மகன் அப்பா விட்டு தூரமா போனான். எல்லாவற்றையும் இழந்தான், பாவம் செய்தான். அப்பாட்ட வந்தான், நான் பாவம் செய்தப்பா என்ன மன்னிங்கன்னு வந்தவனை கட்டி அணைத்தான்.
முத்தம் கொடுத்தார், பாதரட்சை போட்டு கொடுத்தார், மோதிரம் கொடுத்தார், புதிய வஸ்திரம் கொடுத்தார், விருந்து கொடுத்தார். அதே சப்பா உங்களை இப்போது அவருடைய பிள்ளையாய் மாற்றிவிட்டார். எல்லாரும் இப்போது கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே, உடைய பிள்ளைகள் விட்ட பாவம் இனி அவர்களை தொடரக்கூடாது. அது இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகி போவதாக. நன்றி தகப்பனே. எல்லாரும் கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம்.